வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் மம்மிஸ் கிச்சனில் என்ன டிஷ் பார்க்க போகிறோம் அப்படின்னா கருணைக்கிழங்கு புளிக்குழம்பு தான் பார்க்க போகிறோங்க. கருணைக்கிழங்கு புளிக்குழம்புக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. கருணைக்கிழங்கு 500 கிராம், புளி எலுமிச்சை அளவு, மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், பட்டை 1 இன்ச் அளவு, சோம்பு 1 டீஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, தோல் உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, துருவிய தேங்காய் 100 கிராம், இஞ்சி 1/2 இன்ச் அளவு, கிராம்பு 2 to 3, அதுக்கப்புறம் நெய் 1 மேஜை கரண்டி, மிளகு 1 டீஸ்பூன். கருணைக்கிழங்கு புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்ப்போம். கழுவி சுத்தம் செய்த கருணைக்கிழங்கை பாத்திரத்தில் போதுமான அளவு தண்ணீர் ஊற்றி வேக வைத்து எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து சூடானதும் பட்டை, கிராம்பு, சோம்பு, நறுக்கிய இஞ்சி, துருவிய தேங்காய் இதெல்லாம் சேர்த்து வதக்குங்க. அதோட மிளகு, கருவேப்பிலையை சேர்த்து வதக்கி வச்சுக்கோங்க. சூடு ஆறுனதுக்கப்புறமா நல்லா மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. மீதமுள்ள நெய்யை கடாயில் சேர்த்து கடுகு, உளுத்தம்பருப்பெல்லாம் ஆட் பண்ணி தாளித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கூடவே மஞ்சத்தூள், கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. அதோட வேக வச்சு தோல் நம்ம நீக்கி துண்டு துண்டாக நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கருணைக்கிழங்கை அதை சேர்த்து வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா கிழங்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருந்த அந்த விழுதை கிழங்கோட சேர்த்து நல்லா பெரட்டுங்க. அப்புறம் பெரட்டினதுக்கப்புறமா கரைச்சி வச்ச அந்த புளி தண்ணியை சேர்த்து நல்லா கொதிக்க விடணுங்க. கொதிக்க விட்டதுக்கப்புறமா போதுமான தண்ணீர், உப்பு இதெல்லாம் சேர்த்து குழம்ப நல்லா கொதிக்க வச்சு இறக்கிக்கணும். அவ்வளோதாங்க, நம்மளுடைய கருணைக்கிழங்கு புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சூடாக சாதம் வச்சு அதில் ஆட் பண்ணி நம்ம பிணைஞ்சு சாப்பிட்டோன்னா செம்மையாக இருக்குங்க. நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் மம்மி செஞ்சாங்க, நான் சாப்பிட்டு பார்த்தேன். அதை இம்மீடியட்டாக அவங்க எல்லாத்துக்கும் சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. நீங்கள் எல்லோரும் சமைச்சு சுவைச்சு பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். என்னங்க, இன்றைக்கி கருணைக்கிழங்கு புளிக்குழம்பு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே போன்று மற்றும் ஒரு நல்ல ஒரு டிஷ்ஷில் உங்களை மம்மிஸ் கிச்சனில் மீட் பண்ணுறேன். இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்தாதீங்க வியூவர்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பபாய்.